பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஸோ இங்கே வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரும் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பல தூரத்துலேருந்து உங்கள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சர்ச் மெம்பர்ஸ் எல்லோரும் இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் குகா அங்கிள் ஃபேமிலி சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இப்பொழுதும் நம்ம இங்கே நித்திகா பர்த்டே மற்றும் தேங்க்ஸ்கிவிங் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நித்திகா பற்றி பார்த்திங்கன்னா அவள் ஒரு ஸ்வீட் கேர்ள், ஒரு காமான அமைதியான கேர்ள். நான் சும்மா இங்கே பர்த்டேக்காக சொல்லலை, உண்மையிலேயே ஃப்ரம் த ஹார்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு நல்ல பொண்ணு, அமைதியான ஒரு பொண்ணுக்கு எக்ஸாம்பிள்னால் நம்ம எல்லாருமே நித்திகாவை தான் காட்டுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. ஸோ இப்போ அவளுக்காக நம்ம இங்கே எல்லோரும் கூடி வந்திருக்கோம். ஸோ ஐ விஷ் ஹர் அ வெரி ஹாப்பி பர்த்டே. ஸோ இப்பொழுதும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பைபிள் வேர்ஸ் வாசிக்கிறேன். என்னாகமம் 6:24-26 வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். இப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஈசப்பா, நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி. எங்கள் எல்லாரையும் இந்த இடத்தில் கூட்டி சேர்த்துடுறே, அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் நாங்கள் உங்கள் பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி நடக்க போகிற ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். ஒவ்வொற்றையும் நீங்கள் தாங்கி கொள்ளுங்கள் ராஜா. உங்கள் பிரசன்னம் எங்கள் ஆலயத்தை செய்யட்டும். நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். ஆமீன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதாவது ஆகிடுச்சுன்னா எல்லோரும் அங்கே இருக்க பார்க்கிங்க்கு கேதர் ஆகணும். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ரூம் ஏதாவதுனா இங்கே வெளியே லெஃப்ட் சைடில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே இருக்க சர்ச் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்பொழுதும் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையாக வந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவன் இல்லாவிடு நாங்கள் யாரும் இல்லை. ஆண்டவர் இந்த பூமியை படைக்காவிடில் பூமியில் மனுஷன் இல்லை இல்லையா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த இயேசு ஒருவரே நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. மாமிசத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நல்லவன் அல்ல என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவன் மாமிசத்தில் இருக்கக்கூடியவன். அவரை படைத்தவர் மாத்திரமே நல்லவர் என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அப்படியாப்பட்ட நாங்கள் எல்லோரும் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்ற பாடலை பாடி
நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அவர் வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை அளிக்கிறவர், பாவ பிடியில் இருக்கிறவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பை வழங்குகிற நல்ல நேசர். அவர் துன்பத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அவர் எங்களுக்கு ஆறுதலாக கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவர். He never leave us alone. He always with us. தேவன் ஒருவரே எங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கூட இருப்பவர். இடையிலே வருகிறவர்கள் அநேகர். தாய் தகப்பனையும் சேர்த்துத்தான், சகோதரங்களையும் சேர்த்துத்தான், மனைவியையும் சேர்த்துத்தான், பிள்ளைகளையும் சேர்த்துத்தான், உறவினர்களையும் சேர்த்துத்தான். தேவன் ஒருவர் மாத்திரமே நாங்கள் பிறந்த நொடியிலிருந்தும் இறக்கும் வரையும் இந்த பூமியில் எங்களோடு கூட இருக்கிறார். இறந்த பின்பும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர். எங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி நாங்கள் பாடி துதிப்போம். சோதனை நேரத்தில் பலன் தருகிறவர் எங்கள் கர்த்தர் ஒருவரே. ஆமென். எத்தனையோ இக்கட்டுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்திருப்போம். எல்லா நேரத்திலும் விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே. ஆமென். எங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதோ அந்த கதவுகள் திறக்கப்படும். அவர் நல்லவர், அவரை துதித்து பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. பாடுவோம். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுவோம். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர் நல்லவரே, சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர் நல்லவரே, அவர் ஒருவரே நல்லவர். அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை தவிர வேறு யாரும் நல்லவன் அல்ல. வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எத்தனை உண்மையான பாடல் இது. அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் அன்று இருந்தது போல இன்றும் இருக்கிறார். இன்று இருப்பது போல அவர் என்றும் இருப்பார். அவர் வருகிறவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இருந்தவராக இருக்கிறார். ஆமென். அவர் ஒருவரே நல்லவர். அவர் ஒருவர் மாத்திரமே நல்லவர். எங்களுக்கு வியாதியிலே விடுதலை கொடுத்த கர்த்தர் இடுக்கண் வேலையிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த இக்கட்டு காலத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற சர்வ வல்லவராய் இருக்கிறார். எங்கே ஒருவன் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறானோ அந்த ஜெபத்தை கேட்டு அவன் யாரென்று அல்ல, அவன் இயேசுவின் நாமத்தில் எந்த ஜெபத்தை அவன் ஏறெடுத்தாலும் அந்த இயேசுவின் நாமத்திலே அவன் எதை கேட்டுக்கொண்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அப்படியாப்பட்ட நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடினோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்று தொடர்ந்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்தப் போகிறோம். இந்த பாடல் வழியாக நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, அந்த முரடான பாதையிலே அவர் என்னை தோளில் தூக்கி சுமந்து வந்தார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் கரடு முரடான பாதையிலே அவர் நடக்க விடுவதில்லை. அப்படியாப்பட்ட பாதையாக இருந்தார். அவர் தன்னுடைய தோளிலே சுமந்து அவர் எங்களை கரை சேர்க்கிறவராய் இருக்கிறார். அவரை பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். எவ்வளவு கரடு முரடான பாதையாக இருந்தாலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர்,
வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். எங்களை போக்கிலும் வரத்திலும் அவர் பாதுகாக்கிறவர். அவரை புகழ்ந்து பாடுவோம். என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். கரத்தை பிடித்த நாள் முதல் அவர் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசமினது என்றும் அவர் நாமம் உயர்த்துவேன். அவர் நேசமினது என்றும் அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாங்கள் வேத வாசிப்புகளாக கடந்து செல்வோம். பைபிள் ரீடிங். Hello to all. We welcome you all in the miraculous name of our Lord Jesus Christ. We would like to read a portion from the Bible's Old Testament, Psalms 95, 1-7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
இப்பொழுது வேத பகுதியிலே, பழைய ஏற்பாட்டு பகுதியிலே சங்கீத புஸ்தகத்தில் இருந்து 95வது அதிகாரத்திலிருந்து 1 முதல் 7 வரை வாசிக்க கேட்போம். Come, let us sing for joy to the Lord. Let us shout aloud to the rock of our salvation. Let us come before him with thanksgiving and exalt him with music and song. For the Lord is great God, the great King above all gods. In his hands are the depths of the earth, and the mountain peaks belong to him. The sea is his, for he made it, and his hands formed the dry land. Come, let us bow down and worship. Let us kneel before the Lord our Maker, for he is our God, and we are the people of his pasture, the flock under his care. Amen. சங்கீதம் 95 1 முதல் 7 வரை. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஆமே. சாட்சிகளின் நேரத்துக்குள்ளாக செல்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நித்திகாவுடைய 13வது பர்த்டேக்கு வந்திருக்கிறீர்கள். நித்திகாவுடைய சாட்சியை கூட நான் சொல்லலாம். 2015ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு கேம்புக்கு சென்றிருந்தோம். அந்த கேம்பிலே அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயது இருக்கும் அந்த நேரம். அந்த கேம்பிலே நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் விளையாடி கொண்டிருந்தாங்க. எல்லோரும் நீந்தி கொண்டிருந்தாங்க. அவள் அந்த கரையிலே இருந்து கொண்டிருந்தவள், உட்கார்ந்து கொண்டிருந்தவள் நான் ஆழத்துக்குள்ளே போய் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தவுடன், அது ஒரு சிறிய பூல் தான், பட் ஆழம் இல்லாத இடம் என்று இருக்கிறது. ஆழம் உள்ள இடத்துக்குள்ளே நான் போய் நீச்சல் அடிக்க அவள் என்னை பார்த்துக்கிட்டு அப்பா என்று அவள் குதித்து வந்துவிட்டால் அதை பார்க்கணும். நான் திரும்பி பார்க்கும் பொழுது நிதிகா ஆக்சுவலாக தண்ணிக்குள்ளே போய் இப்படி மூழ்கி வந்தேன். ஸோ அன்றே அவளுக்கு ஏதாவது நடந்திருக்குமானால் தேவனுடைய கிருபை அவளை மீட்டது, அவளை காத்தது. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து இன்று 13வது ஆண்டை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்தையும் தேவன் முடிசூட்டி மகிழ்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய குடும்ப சாட்சியை கூட இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரின் நாமத்தினாலே நாங்கள் இந்த சபைக்கு 2014ஆம் ஆண்டு வந்தோம். நான் வந்த நிலைமையை நீங்கள் கேட்டீர்களானால் அவனா இவன் அப்படி என்று சொல்லக்கூடும் எல்லாரும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, கடன் பிரச்சனையோடு கூட என்னென்ன கஷ்டங்கள் வருமோ ஒரு மனுஷனுக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொண்ட மனிதனாக நான் வந்தேன். முக்கியமாக சமாதானம் இல்லாதவனாக வந்தேன். அந்த சமாதானம் இல்லாதவனாக வந்த தேவன் என்னை தேடி வந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்து, எனக்கு அந்த சமாதானத்தை கொடுத்து, அந்த குடும்ப சாபம், அந்த குடும்ப பாவங்கள், என்னுடைய பாவம், என் மூதாதையர் செய்த பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறபடி வேதத்திலே உன்னுடைய பாவங்களை உன்னுடைய தலைமுறை வரைக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் நான் அதை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது அந்த பாவங்கள் விசாரிக்கப்படாமல் போகும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டால், கர்த்தரை நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அந்த பாவங்கள் முறிக்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அவர் சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார். என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என் பாவத்தை தீர்க்க அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் ஒன்று உண்டு. அந்த பாவத்தின் சம்பளம் என்னவென்று வேதம் சொல்லுகிறது? மரணம். பாவம் செய்தவனாய் இருந்தால்
உனக்கு கண்டிப்பாக மரணம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரணத்திலிருந்து தேவன் எங்களை விடுதலை செய்தார். எனக்கு விடுதலை செய்து என்னை மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தையும் ரட்சித்து இன்று உங்களுக்கு முன்பதாக சாட்சியாக தேவனுடைய பிள்ளையாக வாழும்படியாக அவருடைய நாமத்தை அடைக்கலம் கொண்ட பிள்ளைகளாய் அவருடைய சிறகுகளின் கீழே தஞ்சம் புகுந்த பிள்ளைகளாய் இன்று உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறார். அதனாலே நான் அவருடைய நாமத்தை நான் இந்த இடத்துல நான் மகிமைப்படுத்துகிறேன். 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 3 பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் வளர்க்கும்படியாக அவர்கள் கர்த்தருக்குள் தேறினவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடக்கும் அந்த நடத்தையோடு கூட வளர்க்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அருமையான சபையை கொடுத்திருக்கிறார், அருமையான குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுது எங்களோடு கூட அருந்தவராஜ் மாமா இல்லை. இப்பொழுது அவர் ஸ்ரீலங்காவிலே பயணம் சென்றிருப்பார்கள். அவர் மாத்திரம் இல்லை, மற்றபடி எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். அக்கா வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்தது மாமா இல்லை, எஸ் மாமா வரல. ஸோ அவர் மட்டும் இல்லை. மற்றபடி எல்லோரும் வந்தவங்களுக்கு தாழ்மையோடு கூட மறுபடியுமாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கடந்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு ஓட வேண்டாம். இனிமேல் தான் we have some program. Thank you so much. God bless you all. இந்த அருமையான வழியில் கூட உங்கள் யாவரையும் அன்போடு இந்த நாளிலே குகா அமுதா சார்பில் உங்களை நித்திகாவுடைய இந்த 11வது பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு சாட்டர்டே நிறைய பேருக்கு நிறைய வேலை இருந்தாலும் இந்த வேலைகளை விட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் கிருபை கொடுப்பாராக. 13வது பர்த்டே அல்லது நம்பர் 13 வந்து நீங்க பாத்தீங்கன்னா அநேகமாக பல பேர் கொண்டாடுவது வழக்கம். ஏன் அது 13வது கொண்டாடுகிறோம்னு சொன்னால், சைல்ட்ஹுட்ல இருந்து மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட சில காரியங்கள் அடல்ட்ஸுக்கு வரக்கூடிய காரியங்கள் உருவாக்குவதனால இந்த 13வது வயசு ஒரு முக்கியமாக இருப்பதனால அந்த நாளில் தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி இந்த நன்றி செலுத்துகிற ஆராதனை நான் நடத்தி கொண்டு வருகிறோம். குகா சொன்னது போல அருமையாக இந்த சபையிலே குகா வந்து கிட்டத்தட்ட சொன்னது போல 13ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 13 14 தெரியவில்லை, அந்த ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிருபையாக இந்த குடும்பத்தை தேவன் நடத்தி வருகிறார். நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் நாம் நன்றி செலுத்தப்பட வேண்டும்? சாதாரண பர்த்டே தானே, ஒரு கேக் கட் பண்ணியாச்சு, சாப்பாடை கொடுத்தாச்சு, அதோட முடிஞ்சுதானே என்று சொல்லி நாங்கள் நினைப்பது வழக்கம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு சில கட்டளைகள் தேவன் நமக்கு கொடுத்திருப்பதனால் நாம் எந்த நிலைமையிலையும் அவரை நன்றி செலுத்த மறக்காதபடி வாழ வேண்டும் என்று வேதம் அழகாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. as a human being, நாங்கள் ஒரு மனுஷனா இருப்பதனால செய்த நன்றியை மறக்காதபடி இருக்க வேண்டுமா இருந்தால் அவளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகள் செய்தபடினாலே நிச்சயமாக இந்த நாளில அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடின அல்லது இந்த வாசித்த சங்கீத புத்தகத்தில இருந்து 7 வசனங்களை இன்றைக்கு நான் தியானமாக உங்கள் முன்பாக கொண்டு வருகிறேன். அதிலே முதல் 2 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. சங்கீதம் 95 1 2 இப்படியாக கூறுகிறது, கர்த்தரை கம்பீரமாக பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் என்று போடப்பட்டிருக்கிறது. not only குகாவுடைய ஃபேமிலி மாத்திரம் அல்ல, அவருடைய சமூகத்தில் வருவதற்கு நாம் எல்லோரும், ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இப்ப குடும்பத்துல
ஒரு நன்மை செய்தபடியினால் குகா ஃபேமிலி வந்து இந்த நன்றி செலுத்த ஆராதனை செய்கிறார்கள் சொன்னால், அவருடைய குடும்பத்திலே ஒருவராக இருக்கிற நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த விழாவிலே இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்றோம். அதனால்தான் வந்து எல்லோரும் சேர்ந்து சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே அழகா போட்டிருக்கிறது. சாதாரணமான காரியம் அல்ல, ஆர்ப்பரிப்புடன் நீங்கள் துதிக்கப்பட வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரிப்பு என்றது அளவில்லாத ஒரு சந்தோஷம் மனதிலே வரும்போதுதான் ஆர்ப்பரிப்பு வருகிறது, ஒரு பெரிய ஆனந்தம் வருகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் தேவன் செய்ததினால் தான் இந்த ஆர்ப்பரிப்பு வருகிறது. அந்த வாசித்த வேதத்திலே அழகா போட்டுக்கு வந்து எங்களுடைய ரட்சணிய கண்மலையாகிய அவரை கீர்த்தனம் பண்ண கடவுள்னு போட்டிருக்கு. அப்ப ரட்சிப்பு கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருந்த பாதைகள், நாம் கடந்து வந்த பாதைகள், குகா சொன்னது போல நம்முடைய பாதைகள் வித்தியாசமான பாதைகள், வித்தியாசமான வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். அப்ப அந்த பின்னணிகள் நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்காதபடி நம்ம எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது வந்து நாம் அழிவுக்கு சென்று கொண்டிருந்த நம்மை அவர் மீட்டு நமக்கு ஒரு பெரிய நித்திய ஜீவனாகிய அந்த ஒரு கிஃப்டை, ரட்சிப்பை கொடுத்ததுனால அந்த தேவனை நாங்கள் இன்றைக்கு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியாக ஆர்ப்பரித்து இந்த நாளிலே அவருக்கு நன்றி செலுத்த கொண்டிருக்கிறோம். ஏன் நன்றி செலுத்தணும் என்றால், தொடர்ந்து நீங்க அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னு சொன்னால், முதல் அடுத்த 3 வசனங்கள் இப்படியா சொல்றது. 3, 4, 5 வசனம் சங்கீதம் 95. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கியது. எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு தாழ்வுல இருந்து, ஒரு பள்ளத்தாக்கில இருந்து மலை வரைக்கும், கடல்ல இருந்து வெட்டாந்தரை வரைக்கும் தேவன் தன்னுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்ட என்று பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவர் தான் சொல்லி வந்து அவர் வந்து எல்லா தேவர்களுக்கும் ராஜனுமாய் இருக்கிறவர். ஏன் எல்லா தேவருக்கும் ராஜனம்னு சொன்னா, அவருடைய வல்லமை நாம் சொல்ல முடியாத அளவு, அவருடைய வல்லமை, அவருடைய பவர், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டர் பார்த்தோம்னு சொன்னா யாராலே அடிக்கடி சொன்னார் வந்து அவர் மாறாதவர், மனுஷர்கள் மாறக்கூடியவர்கள், அவர் என்றைக்கும் மாறாத கர்த்தர். அப்ப அவருடைய குணாதிசயங்களே பார்க்கிறோம். அவர் நம்மோட செய்த உடன்படிக்கை கவனம் நீங்க பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவி திருமண பொழுது உடன்படிக்கை செய்கிறார்கள், வாழ்க்கை முழுவதும் அவர்கள் கடந்து செல்கிறதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய தேவன் நம்மோட உடன்படிக்கை செய்த தேவன். இப்படியாக பல காரியங்கள் நாம் கூற முடியும். இவைகள் எல்லாம் வந்து அவர் எல்லா தேவர்களுக்கும் அவர் மகாராஜனுமாய் இருக்கிற தேவன். அதனால தான் அடுத்த 7வது சொல்லுது வந்து அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமே. அப்ப நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. ஆடுகளுக்கு எப்படி மேய்ப்பன் இருக்கிறதோ, ஆடுகளுக்கு மேய்ப்பன் இருக்கும்போது அந்த ஆடுகளுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. மிருகங்கள் மற்ற காரியங்கள் வரும்போதெல்லாம், இந்த ஆபத்து வரும்போதெல்லாம் அதை பாதுகாப்பதற்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் எங்களை கேர் பண்ணுவதற்கு, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில எங்களை வழி நடத்துவதற்கும் அந்த தேவனே இருக்கிறார். அவர் தான் மேய்ப்பன். அப்ப அதனால போட்டிருக்கு வந்து அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக நாங்கள் இருக்கிறோம். அப்ப இந்த நன்றி செலுத்துவது வந்து தேவனை பிரியப்படுத்துற காரியம். நன்றி செலுத்துவது வந்து நன்றி உணர்வு உள்ளவர். சாதாரணமா ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட அதுக்கு நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் வாயால. அப்ப தேவன் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நம்ம கொடுத்தவர். குவாட ஃபேமிலியில நம்ம எல்லாருடைய குடும்பங்களிலே பிரதான ரட்சிப்பு கொடுத்தவர். பாதாளத்திலிருந்து, அழிவிலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்ட தேவனுக்கு, அந்த நித்திய ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 103 சங்கீதம் 2:4 வசனம் உள்ளது வந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபோதும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
உன் நோய்களை என்று இங்கே போடப்பட்டது, உன்னுடைய பாவ நோய்களை, உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிற தேவன். அப்ப அதனால இந்த நன்றி செலுத்துவது மிக உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம், சந்தோஷமான காரியம், ஆர்ப்பரிப்பான காரியம். நித்திகாவை தாயின் வயிற்றிலே சுமந்து இந்த 13 ஆண்டுகள் தேவன் கிருபையாய் நடத்தி இன்றைக்கு இந்த 13வது பிறந்த நாளை கொண்டாட தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் கொடுத்த காரியங்கள், அவர் கொடுத்த சொத்து. நித்திகா குகா அமுதாக்கு பிள்ளையா இருந்தாலும் அது தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை கொண்டாடுகிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் பாக்கியமா சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளை வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்களுடன் கூட இருப்பாராக. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all days, also highly exalted, glorious in heaven.
நம்ம பாடின பாடல்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்பொழுதும் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்குள்ளே போக போகிறோம். ஸோ நம்ம பர்த்டே கேர்ள் நித்திகாவை பற்றி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் பேச எங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சர் க்ளோரி ஆண்டி வந்து சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ், எனக்கும் சர்ப்ரைஸ், எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். ஸோ சர்ப்ரைஸாக அவளை பற்றி பேச நான் ஒரு 5 people கூப்பிட போகிறேன். அவங்களுக்கே தெரியாது. ஸோ அது ஆன் ஸ்பாட்டில் நித்திகாவை பற்றி பேச கூப்பிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சஸ்வின், தென் கீர்த்தி, நித்திகா, ஜெசிகா. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம பர்த்டே கேர்ளை பற்றி பேச போகிறாங்க. பூவிகா, ஜெசிகா, கீர்த்தி அண்ட் சஸ்வின் வாங்க ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோரி ஆண்டி நித்திகாவை பற்றி பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கெல்லாம் Praise the Lord. As you all know, we are celebrating Nitika's 13th birthday and Thanksgiving. I just want to share a few things about Nitika. I have been watching and observing her. Nitika is always calm and quiet. She is capable and confident in all that she does. Nitika is unique, lovely, special for her family and friends. She thinks positive and have a good vibe always. Nitika always has a love and respect for elder people in our church. During the Sunday class, நாங்கள் லெசன் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்து கவனிப்பா, நல்லா உட்காந்து கவனிப்பாங்க. அவளுக்கு ஏதாவது டவுட்டுன்னா அந்த லெசன் முடிஞ்சதுக்கு பிறகு மெதுவாக கேட்க ஆரம்பிப்பாங்க. So as I said, you know, she is always quiet. கேட்பாங்க, கேட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து அந்த லெசன் முடிஞ்சதுக்கு பிறகு நான் ஏதாவது டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் நித்திகா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆண்டி அப்படின்வோம். ஸோ ஆல்வேஸ் நோ லைக் பொலைட்டாக ஆன்சர்ஸ் பண்ணுவான். அப்புறம் வந்து நித்திகாவுக்கு வந்து ஆண்டவரை பற்றி அறியணும், இன்னும் அதிகமாக பைபிள் உள்ள வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப அவளுக்கு ஆசை. So always she is zeal and eager for God. So ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா அதிகமாக அவருடைய காரியங்களை அறிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்புவான். She is a blessing for our Sunday class and our church and our family. I would like to read one Bible verse for Nitika for you. Isaiah chapter 58 verse 11 says, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail. You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail. May God bless you, Nitika. God bless you. The things I like about Nitika is that she is very nice and helpful, and she is very loving, and she is very smart, and she knows much about God. Nitika, I'd like to say I'm very glad that I found a friend like you. You are very sweet and understanding, and I hope the best for your future. Nitika is such a nice person. She knows a lot of stuff. She always helps me, and she's such a caring person, and she takes care of her sister, and she cares for everyone. I'm really grateful for Nitika for being my best friend, and she's amazing, so I hope all her dreams come true.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவல் பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாத என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும்
என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. May God bless you, dear. May God bless dear Nitika. May God bless you, dear. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear Nitika. Happy long life to you. 13 claps for Nitika.
சரி, கண்களை மூடுவோமாக. இந்த நாளில் கூட விசேஷமாக நித்திக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். குடும்பமாக இதில் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து பிள்ளை மேல கடந்து வரத்தக்கதாக தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கம், தயவு, காருண்யம் மகள் மேல எப்போதும் இருக்கும்படியாக ஒரே குடும்பமாக இருக்கிற நாம் ஒருமனப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மதிய வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் உம்மை மகிமைப்படுத்ததும் மேலானதா இருப்பதனால் இந்த அருமையான வேளையில கூட ஆண்டவரே குடும்பமாக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய மேலான தயவு இந்த நாள் வரைக்கும் நீத்திகாவுடைய வாழ்க்கையில் இருந்ததுக்காக நன்றியப்பா. நீர் தாயின் வயிற்றிலே நீர் கண்டுகொண்டு இந்த நாள் வரைக்கும் நீ நடத்தி வந்த உம்முடைய நல்ல வழிகளுக்காக, உம்முடைய பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே ஆண்டவரே, ஆபத்து நாட்களில் எங்களோட கூட இருந்து எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருப்பதனால் பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள்ல தேவன் ஒருவரே கூட இருந்தீர். நீர் சுமந்தி, நீர் ஏந்து, நீர் தாங்கி, நீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த புதிய ஆண்டை நீர் கிருபையாய் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே மனதார நாங்கள் நித்திகாவை குடும்பங்களாக ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய உன்னதமான கிருபையும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து பிள்ளை மேல கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு உமக்குள்ளாக இன்னும் நடக்கிற ஆண்டாக ஆண்டவரே, இந்த வாலிப வயசு ஆரம்பத்து நாட்களில தேவனுடைய வல்லமையும் அவருடைய வார்த்தையும் எப்போதும் மகள் மேல நிலையா இருக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். என் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. தொடர்ந்து மகள் மேலும் உடைய கிருபை தொடர்ந்து இருப்பதாக, நன்மையின் கிருபையினாலும் முடிசூட்டும் உடைய தயவு காருண்யம் இருப்பதாக கொடுத்த அருமையான பெற்றோர்களுக்காக ஆண்டவரே, அண்ணன்மாருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து உடைய வல்லமுள்ள பிரசன்னம் மகள் மேல் இருக்கும்படியாக சபையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் மகள் அன்பின் தகப்பனே, ஆமென். A heartfelt thank you to each and every one of you for coming to celebrate Nitika's special day. Your presence made the occasion truly memorable, and it was wonderful to have you here. Lunch is now ready and awaits you in the cafe, just outside the chapel through those doors. We invite you to enjoy the meal and join in the fellowship. We'll also have a chance for photos with Nitika and her family in this area. Feel free to stay and capture the special moments. Thanks again for being part of the celebration. We hope you have a delightful time. May God bless you all. I would like to kindly request all our church members to welcome and mingle with everyone.
The celebration has ended now. We would like to request your families to come and take photos with the birthday girl. Wow, I just... Please feel welcome to go and have lunch. It's in the cafe. So you can go now. கிருபாகரன்